ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் மார்கழி மாதம் செஞ்ச பிரம்ம முகூர்த்த பூஜையோட பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். அதை பற்றின வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எடுத்தது மார்கழி மாதம் ஒரு நாள் நான் செஞ்ச பிரம்ம முகூர்த்த பூஜையோட வீடியோ தாங்க. இன்றைக்கி எடுத்த வீடியோ கிடையாது. என்னால் அப்போ இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண முடியல. ஸ்டடீஸ், ஒர்க்கு, ஃபேமிலி அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருந்தனால இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண டைம் இல்லை. அது நிறையா அடுத்தடுத்து வீடியோஸ் எடுத்தனால இந்த வீடியோஸ் லாஸ்ட்டாக போயிட்டனால இந்த வீடியோவை நான் அப்படியே மறந்தே போயிட்டேன். அதான் சொல்லுவாங்க, ஒரு நேரங்காலம் வந்தால் என்ன நடக்கணுமோ அது தானாக நடக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ தான் இந்த வீடியோவை நான் பார்த்தேன். இப்போ பார்த்தேன் அப்படின்னா நான் பார்த்து ஒரு 10 டேஸ் இருக்கும் இந்த வீடியோவை. ஸோ 10 டேஸ்க்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன வீடியோ அப்படின்னா, நம்மளுடைய சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுச்சு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நம்மளுடைய சேனல் ரம்யாஸ் ரொட்டீன் லைஃபோட சப்ஸ்கிரைபர்ஸ் 1000 ரீச் பண்ணிட்டாங்க. எந்த மந்த் ரீச் பண்ணாங்க அப்படின்னா, தை மாதம் தான் ரீச் பண்ணாங்க. தை மாதம் பொங்கலுக்கு அப்போ ஒரு செவ்வாய்க்கிழமை தான் கரெக்டாக ரீச் பண்ணாங்க. செவ்வாய்க்கிழமை ரீச் பண்ணது எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருந்தது. அன்னைக்கு ஒரு 40 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1 வீக்காகவே அந்த 40 சப்ஸ்கிரைபர்ஸ் நீடி இருந்தது. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறவே கிடையாது. என்னாலேயும் வீடியோ போஸ்ட் பண்ணவே முடியல. நான் தான் படிப்பில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால என்னால் போஸ்ட் பண்ண முடியல. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எப்போவுமே நான் முருகன் பூஜை செய்வேன். ஸோ அந்த முருகன் பூஜை செஞ்சுட்டு அதை ஷார்ட்ஸாக ஷேர் பண்ண அந்த ஒரு வீடியோவில் 1 ஹவரில் எனக்கு அந்த 40 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சி 1000 கரெக்டாக செவ்வாய்க்கிழமை ரீச் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. நம்ம சேனலில் நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள், நான் படித்த விஷயங்கள், மற்றவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்க விஷயங்கள், அவங்க ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆனது எல்லாத்தையும் எனக்கு ஷேர் பண்ணுறதை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ யாரெல்லாம் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்களோ, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம செய்கிறத ஃபாலோ பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றிங்க. பொதுவாகவே எந்த செயலும் எப்போ வெற்றி அடையும் அப்படின்னா, நம்ம தொடர்ச்சியாக அதில் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் அந்த செயலை தொடர்ந்து செய்கிறது. அதே மாதிரியே நம்ம நல்லா உழைக்கணும். அந்த உழைப்புக்கேற்ற பரிசை கடவுள் எப்போ நமக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அந்த நேரத்தில் கரெக்டாக நம்மள்ட்ட கொண்டு சேர்த்துருவார். அதே மாதிரி தாங்க நம்ம சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் 1 வருஷம் வரைக்கும் ஆயுமே என்னால் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண முடியல. ரீச் பண்ணாததுக்கு காரணம், நான் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியாது. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது சும்மா தான் வீட்டில் இருந்தேன். அப்போ குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்க. அதனால் எனக்கு வேறு வழி இல்லை. ஜாபுக்கு போகிறதுக்கும் ஆப்ஷன் இல்லை, படிக்கவும் ஆப்ஷன் இல்லை. குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டு இருந்தேன். அப்போது தான் சும்மா சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தேனே தவிர நான் கண்டினியூஸாக அதில் போஸ்ட் பண்ணது கிடையாது. எப்போயாவது வீடியோ போடுவேன், அவ்வளவுதான். ஆனால் இந்த மார்கழி மாதம் மட்டும் நான் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரியே மார்கழி மாதம் முழுக்க நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சேன். பிரம்ம முகூர்த்த பூஜை எப்போ நான் செய்யலை அப்படின்னா, நம்மளுக்கு மாதவிடாய் வர நேரம் மட்டும்தான் என்னால் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய முடியல. அது தவிர்த்து எங்கேயாவது ஊருக்கு போகிறது, காலேஜ் ரிலேட்டடாக எங்கேயாவது வெளியில் போன நேரங்கள் மட்டும்தான் என்னால் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய முடியலையே தவிர மற்ற எல்லா நாட்களும் நான் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சேன். அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சதோட பலன்தான் தை மாதத்தில் எனக்கு வித்தின் 1 மந்த்துக்குள்ளே தான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் 1000 ரீச் பண்ணாங்க. மார்கழி மாதம் முன்னாடி வரைக்குமே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 300-400 தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த மாதம் மட்டும் இன்னும் எனக்கு ஹெவி ஒர்க்கெல்லாம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியல. ஈவன் தோ அதுக்கு முன்னாடிலாம் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். அப்போ என் மைண்டு வீடியோ போடணும், கண்டினியூஸாக போடணும், ஷார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு அந்த தாட்டே கிடையாது. ஆனால் இந்த பூஜை செய்ய ஆரம்பித்ததுலேருந்து நானும் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ அதோட பலன் தான் எனக்கு தை மாதத்தில் கிடச்சது. பொதுவாகவே நம்மளுடைய முன்னோர்கள் ஒன்று செய்வாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு. அது ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மார்கழி மாதம்
செய்கிற அந்த பூஜையோட பலன் தான் நமக்கு வந்து தை மாதம் கிடைக்கும். அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷம் முழுக்க நம்மளால் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய முடியல அப்படின்னாலும் அந்த ஒரு மாதம் நம்ம செஞ்சால் அது வருஷம் முழுக்க, அதாவது 365 நாட்களும் செஞ்ச பலனை மார்கழி மாதம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்களுடைய வீடுகளில் பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்யுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இலக்கை நோக்கி தொடர்ச்சியாக உறுதியாக முயற்சியோடு உழைப்போடு பயணம் செய்யுங்க. அந்த முயற்சிக்கு உழைப்புக்கு ஏற்ற பரிசை கண்டிப்பாக கடவுள் நமக்கு தருவார். இதை நான் உணர்ந்தபடி நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் உணருவீங்க. அதுக்கு நீங்கள் இந்த பூஜையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரியே உங்கள் வாழ்க்கையிலும் பிரம்ம முகூர்த்த பூஜையால் என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.